பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 86:11 கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கும் பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் மனசோர்வுகளால் நம்முடைய இருதயம் முடங்கி போகிற நேரங்கள் வரலாம். இன்றைக்கு எத்தனையோ விதமான கவலைகளினாலே நம்முடைய இருதயம் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை வரலாம். பலவிதமான நெருக்கங்களினாலே நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறையின் அனுபவத்துக்குள்ளாய் போகலாம். எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்துக்கு வரும்போது, கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். இந்த அதிகாலை நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் வரும்போது, அப்பா, உம்முடைய வழியை இந்த நாள் எனக்கு போதியுங்க. இந்த நாள் நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது எனக்கு சொல்லுங்க. எங்கே போகணும், எங்கே போகக்கூடாதுன்னு எனக்கு சொல்லுங்க. நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். வாக்கிங் இன் த லைட் அண்ட் வாக்கிங் இன் த ட்ரூத். வெளிச்சத்திலே நடப்பது, சத்தியத்திலே நடப்பது, அதுதாங்க தேவன் நமக்கு கொடுத்துள்ள அழைப்பு. தேவனற்ற ஜனங்களுக்கு இவ்விதமான போதனை இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உமது வழியிலே நான், ஆண்டவரே, நடப்பதற்கு எனக்கு போதியுங்க. உமது சத்தியத்திலே நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்கன்னு கேளுங்க. பல நேரங்களில் இன்றைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருதயமும் அது பண்படுவதற்கு வேத வசனம் உள்ள போகணும். நம்முடைய ஜீவியம், சுயம் சிலுவையிலே அது ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் உள்ள போக 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 நம்முடைய மைண்டு டியூன் ஆகும். நம்முடைய இருதயம் ஒருமுகப்படும். அதுக்கு தேவனுடைய வசனம் தான் நமக்கு டியூனர். ஒருவேளை ஜெபம் பண்ணாத நாளையும் ஜெபம் பண்ண நாளையும் கம்பேர் பண்ணி பாருங்க. வேதத்தோடு நம்முடைய வாழ்க்கை நடந்த நாளையும் வேதம் இல்லாத நாளையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு ஜீவ ஒளி நமக்குள்ள அது பிரகாசிப்பிக்கும் என்றால், நம்முடைய இருதயம் சத்தியத்தினால தேவனுடைய வழியில வரும்போது, நம்முடைய இருதயம் ஒருமுகப்படும் போது கர்த்தர் நம்மில் வெளிப்படுவார். நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய சுவாபத்தை போல மாற, ஆண்டவரே, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்த அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தரே உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. அப்பா, உம்முடைய வழியை எங்களுக்கு போதிங்க. நாங்கள் உங்கள் சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி உமக்காக வாழ இந்த நாளில் எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழிநடத்தி ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.